பிள்ளைகள் கத்துறதுக்கான விளக்கம் என்ன? பால் காணாதுக்கு பால் காணாது பசியில கத்துறாங்க. தாய்ப்பால் இல்லாதால பாருங்க மக்களே, பால் இல்லாதால வந்து குழந்தைகள் வந்து கத்துறாங்க. என்ன ஹோலியா யோசிச்சு பாடுறா, பசியில கத்துறேன். கண்ணா தண்ணி வருதா, பிச்சு வருதா? வாங்க இல்லை கோல் எடுத்து கேட்டு நான் மிச்சிட்டு முதலாம் நம்பர் கொடுக்கட்டாங்க. முதலாம் நம்பர் அப்ப நான் வாங்கி தருவேன். முதலாம் நம்பர் என்னென்றாலும் எங்களுக்கு வந்து லக்ரோஜன் அந்த மாவனும் முதலாம் நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அவன் 1 2 தான் வாங்கி தர சொன்னேன். ஏன்னா இது நாங்க அவருக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ். 1 2 கொஞ்ச நாளுக்குரிய மாவு எடுத்து போறோம் நாங்க. ஆனா இப்ப வீட்டுக்காரர்கள் வேணும் நினைச்சுப்பாங்க 2 பாக்ஸ் வரும். 2 பாக்ஸ் ஒரு பாக்ஸை வாங்கிட்டு வர நினைப்பாங்க. அவங்களுக்கு பெரிய செட்டை வாங்கிட்டு போற வேண்டும். லக்ரோஜன் முதலாம் நம்பர் பால் என்ன இதாண்டு பாருங்க வாங்கிட்டு வந்தீங்க. தானா 1 காணுமா? 1 காணுமா? 2 குழந்தை இருக்கும் காணும். அப்ப உங்களுக்கு இது உங்களுக்கு புரியாது. அப்ப தான் இதைய முடியும் விதையை வச்சு கொள்ளுங்க. நினைச்சு போயிட்டு வாரு எடுத்துருவாரு அடிக்க வச்சுங்க. திரும்ப காரை துறைக்கிறது வராரு. அப்படின்னா இதையும் வச்சு கொள்ளுங்க. என்னன்னா நீங்க எப்படி இப்படி சொல்லி இல்ல இது ஒரு சர்ப்ரைஸ் ஆയിരിக்கட்டும் தெரியல. நீங்க எவரோட திரும்ப போய் பாப்பமே ஒரு இடத்துல போயிட்டு வராது. என்ன போயிட்டு சந்தோஷம் தானே? சந்தோஷம் மாதிரி இல்லையா? எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி. ஆனா இப்படி வர எதிர்பார்க்கல. அப்படின்னா இதே மாதிரி நாங்க நினைக்க வரோம். சொல்லாம வந்து அதுக்கு தம்பந்தி கேளு. அப்படின்னா இதே முடியுங்க. எனக்கு இதுக்கு மேல இருக்கேல அவ்வளவு இது அறிக்கி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சந்தோஷமா இருக்கா? அப்படின்னா இதே வச்சு விடுங்க. அது அடுத்த வாரம் கோல் எடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். நான் எதிர்பார்க்கல நீங்க எப்போ வருவீங்க. நான் ஒருவேளை நாளைக்கு 50 ரூபாய் இல்லைன்னு நான் நினைச்சேன். நான் காலையில வந்து நான் காலையில வந்து நீங்க அப்படி அவர் போய் எடுத்து வர இல்ல உண்மையிலே எப்படி வந்துருதா? சரியோ நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே. எங்கட அக்கா நீங்க பழைய சொல்றீங்க அவ்வளவு கத்துனது 2 உள்ள பிள்ளைகள் வந்து பால்மா இல்லாமல் பசியில் வந்து 2 கட்ட குழந்தைகள் அல்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் மூட முடியாக கொண்டு இறக்கியிருக்கோம். அதனால் யோசிக்க தேவையில்லை. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தந்திருக்கோம். நீங்கள் முடியாக குடிங்க. சரியோ? அப்படி பார்த்துலோ மாமா எத்தனை பிள்ளை அலைய பாடி சாப்பாடு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பலகாமத்துக்கு போகிற வழியன்னா பேசிக்கொண்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய காலையில் 2 இரட்டை மருமகள்களுடைய அம்மா எனக்கு வந்து காலையில் வந்து கோல் அடிச்சிருந்தாங்க. அப்போ கதைக்கிற டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க விளங்கி தான் யாருன்னு அது உங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஹெல்பிங் வீடியோ போட்டாக்காவுக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறந்தது. ஒரு 2-3 நாளாக வந்து பிள்ளைகள் வந்து சரியான வந்து அழுறாங்க. காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு தாய்ப்பால் வந்து கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு காணாதுன்னு. தாய்ப்பால் வந்து கொடுக்கறதுக்கு காணாதல்ல வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து அழுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நர்ஸ் ஒரு ஆள் சொன்னால் வந்து இந்த பால் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு அப்படிமா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இதை கேட்ட உடனே கவலையாக போச்சு. அவங்க கோலம் எடுத்து என்னடா ஒரு கோலம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் இல்லைண்ணே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நான் அவங்களோட வீட்டை போயிட்டேன். இனி போக்கில் வந்து கீழே பாயை போட்டு அந்த இதில் வெள்ளத்தாட்டிருக்காங்க. கீழே வெள்ளத்தாட்டிருக்காங்க. அப்போ நம்ம காய்ச்சி டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதான் அந்த விளக்கு நான் கோல் அடிச்சுனா அந்த நர்ஸ் அவங்களுக்கு அவங்க அந்த பால் மாடை பேர் தெரியணும். சின்ன பிள்ளைகள் கொடுக்குறது வந்து பேர் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்னு இருக்கிறேன். அப்போ அந்த நம்பர் சரியான நம்பர் தெரியணுன்றதுக்காக வந்து கோல் அடிச்சு கேட்க சொன்னால் அப்போ கோல் எடுத்து தான் வந்து அவள் ஏதோ ஒரு முக்கியமான இதில் இருந்தவங்க அதனால் வந்து சொல்லலை அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு அரை மணி நேரம் அங்கேருந்து அந்த பிள்ளையோட கொஞ்சம் விளையாடி போட்டு நான் வந்திருந்தேன்னா அப்புறம் வந்து அவள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் அந்த பால் மாடை பேர் என்னன்றது வந்து
இப்போ என்னென்னு சொன்னா அவள் வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தா என்னென்னு சொன்னாலும் எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கவலையாக போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்றால் அது வந்து எனக்கு அந்த மனசை வந்து டச் பண்ணித்தாங்க. வாய்ஸ் ஆஃப் மனுஷன் மனசே அப்படியே என்ன டச் பண்ணித்தாங்க. என்னென்னு சொன்னால் வந்து சொல்லியிருந்தா 11ஆம் தேதி தம்பி நிற்கணும், தாய்மாமன் நீதான் என்ன, தாய்மாமன் நீதான், உங்களோட மடியில் வச்சு தான் பிள்ளைக்கு வந்து மொட்டை விளைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு மாயா போச்சுன்னு. அது ஒரு மாயா இருக்குன்னு தான். அப்போ நம்ம சேர்த்து வச்ச சொத்து என்ன அப்படின்னு கேட்டால் வந்து இப்படியான அன்பையும் என்ன இப்படியான பாசத்தையும் நம்ம வந்து நாங்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்போ நான் அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன கொஞ்சம் கடை ஃபீல் ஆகுதுன்னா டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு சரி இந்த மாவை வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்கே போனால் அவள் அந்த மாடை பேர் வந்து தெரியாமல் வாங்கி கொடுக்கல நீ ரெண்டு நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இருக்கிற டைமில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தோங்க. மாட பேர் வந்து கிடைச்சிட்டு போட்டுங்க வரேன். ஓமண்ணா லேப்டாப் முதலாம் நம்பர் தான் நம்பணுமாண்ணா வேற மாடின்னு எல்லாம் எடுக்கணும் அது விட ஊடையும் அது இந்த நாளுமான்றதுக்கு வசதி வர லேப்டாப் முதலாம் நம்பர் அண்டியில் கேட்கட்டான். ஓமண்ணா லேப்டாப் முதலாம் நம்பர் தான் நம்பணுமாண்ணா வேற மாடின்னு எல்லாம் எடுக்கணும் அது விட ஊடையும் அது இந்த நாளுமான்றதுக்கு வசதி வர லேப்டாப் முதலாம் நம்பர் அண்டியில் கேட்கட்டான். லக்ரோஜன் முதலாம் நம்பர்னு கேட்கட்டான். அப்போ பெட்டி டின் வாங்கணும்னு சொல்லிக்கிறேன். என்ன வாங்க அந்த பழக்கம் உண்டு அந்த கொடுத்தேன் அந்த மாப்பெட்டி பூ வந்து 7 நாளைக்குள்ள வாங்கிக்கணும் நினைக்கிண்டா. எது இந்த மாப்பெட்டி ஏன் அப்படி தானே? ஏன்னா அக்கடை மகளும் கொடுத்த ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த மாவு. ஏன் 7 நாளுக்குள்ள வைக்கணும்? அதுக்குள்ள முடிஞ்சு வேணா அது 7 நாள் தான் அது வாங்கிக்கலாம். ஒரு பெட்டி ஒரு பெட்டியா? 6 இல்லாட்டி 7 நாள் தான் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஒரு பெட்டி வரும்? 1400 ரூபா 500 நினைக்கிறேன் ஒரு பெட்டியா? இப்போ டேட் போகுதாடா இல்லை முடிஞ்சிரும் அது முடிஞ்சுட்டாங்கண்ணா? அப்போ உங்க ரெண்டு புள்ளி இல்லைடா சொல்லுவாங்க கூட சொல்லுவாங்க. சரி நம்ம போய் வாங்குவோமே. நாங்கள் ஒரு புள்ளி 2 இப்போ பரவாயில்ல சமாளிக்கலாம். இது மருமக்கள் ரெண்டு பேர் வாக்கள் என்ன 2 பேர் வாக்கள். சரி ஓகே. இப்போ நாங்கள் அப்படியே கழிச்சு போய்த்து லக்ரோஜன் வாங்குவோம். சின்ன பிள்ளைகள் சாமான தான் வாங்கி தரேன். லக்ரோஜன் மாவு வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு போவோம். அப்போ வந்து சத்தா இருக்கும் என்ன. ஓகே மக்களே, உண்மையில் வந்து என்ன சொல்கிறது, நம்மட கூட பிறந்த அக்காவுக்கு வந்து என்ன ஒரு குழந்தை பிறந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் செயற்பட இருக்குது. டக்குன்னு அக்காட கோல் வந்தால் நாங்கள் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஏதாவது பிரச்சனையோ ஏதோ ஏன்னா அவங்களும் இப்போ நிறையலாம் பிறந்த பிள்ளைகள் என்ன நிறையலாம் பிறந்த கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் கொடுக்கும். ஏன்னா எடுத்தோடனே அதுக்கு அதிகமாக சொன்னாவிடா எனக்கு சோலையாக போயிட்டுறாப்பா இரவு முழுக்க எனக்கும் தூக்கம் இல்லை தம்பி. என்னன்றா ஒரு ஆள் 10 நாடத்தால் தூக்குறேன், இனி இவ வச்சு போட்டு தூக்குள்ள மற்ற புள்ள கத்துறேன். அப்போ ஒரு புள்ள வளர்க்குறாக்களே இவ்வளோ கஷ்டமானக்குள்ள 2 பிள்ளையும் வச்சு வளர்க்குறேன்னு யோசிச்சுப்பார். மாறி நான் காலையில் பார்த்துறேன். இப்போ காலையில் அந்த அழகுல அந்த அக்கா அப்படியே தூக்கி வச்சு திரிக்க மற்ற பிள்ளை கத்துக்கிறான். மற்ற பிள்ளை தூக்கி வச்சு மற்ற பிள்ளை கேட்காங்க. சரி ஓகே பார்ப்போம். லக்ரோஜன் முதலாம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஓகே என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது, தாமரை குளம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண் தாமரை என்ன சும்மா பூத்து குலுங்குது. இந்த தெரிய பாரு மகளே, அந்த அவ்வளோ கண்ணி என்ன சொல்லுவாங்க என்ன மத்தியா அது கண்ணி மத்திய என்ன சொல்கிறேன் மத்தியண்டா வாழை பத்தினே அது பத்திரா மத்தி ஓட்டிக்கணும். இங்கே எவ்வளோ தாமரை பூ நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிப்பாட்டின சும்மா நோவலாக போகிற பாருங்களா மெல்ல போகிறேன்னு பாருங்க. அதில் ஃபுல்லாக தொங்குள் வரைக்கும் அப்படியே பூ நிற்கும். பாத்தியா அவ்வளோ நீங்கள் இருந்தா வெள்ளையா தெரியல முழுக்க பூதா மகளே. வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வினை செய்யும் தெரியுமா அந்த பாட்டு? கல்வி தெய்வம் அவள் தான் அடி தோழி நல்வித்தையாவும் தருவாளடி. இந்த பாருங்க மகளே, இதில் வந்து இப்போ புதுசாக இது வம்மிங் போட போகலாண்டாவும் ஒரு 8 மாதம் இருக்குண்ணே. 8 மாதம் இருக்கும். ஆனால் இந்த 2 பம்மிங் ஏன்னா ரோட்டில் வந்து பீதி தடைன்னு சொல்லுவாங்கண்ணே. பீதி தடை அது தெரியுது இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த இது போட வேண்டாம், கலர் அடிக்கணும். எனக்கு பம்மிங் இருக்குன்னு காட்டுறதுக்கே அந்த கோடெல்லாம் போட்டு காட்ட தான் வேணும். அது தெரியுது இல்லை. அப்போ என்னென்னு சொன்னால் மக்களே, வளமையாக இவ்வளோ காலம் பயணித்த மக்கள் இந்த இடத்துல பம்மிங் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுண்ணே. அப்போ பம்மிங் போட்டு புதுசாக அதாவது 1 மணித்தியா எடுத்துட்டு படத்து நின்றுனாங்கண்ணே. நிற்கிற டைமில் பார்த்துச்சுன்னா ஒரு ஆட்டோவே பிரிவில் பார்த்துச்சு. ஞாபகம் இருக்கா பாலாட்டோ? நானும் இதுதான் அவளுக்கு நின்றுனாங்க. இப்போ பைக்கை போடுறது பார்த்து நிற்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்மிங் அதாவது டெய்லியாக அவங்க போகக்கூடிய அந்த பாதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து பம்மிங்கை போட்டு போயிட்டாங்கண்ணே. 1/2 மணி நேரம் பம்மிங்கை போட்டு போயிட்டாங்க.
இனி என்னண்டா இதில் இப்போ பம்மிங் இல்லைன்னு தெரிந்தாங்க பாய். அப்போ அதனால கொஞ்சம் வேகமாக வந்தவங்க வேகமாக வந்தால் பம்மிங்கில் ஏற்றுனா அடுத்த தூக்கி பறந்து போனாங்க. பறந்து போய் அடுத்த பம்மிங் யானே அதுலேயும் பறந்து விழுந்தாங்க. அப்போ நிறைய பேர் பைக்கில் வந்துனே அதுக்கப்புறம் பழகினது. ஓகே, இப்போ நாங்கள் பழுகாமத்துக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். எங்கே வாங்கலாம்? லக்ரோஜன் ஃபார்மசின்னு புதிதாக திறக்கப்பட்ட ஃபார்மசி, போத்தலில் அடைக்கப்பட்ட பால் என்ற மாதிரி புதிதாக திறக்கப்பட்ட ஃபார்மசியோ. ஏனண்டா இதில் இருக்கிற ஒரு ஆள் வந்து கையாடுவார். தராஜ் விட்டுடா பாய். ஒரு ஆள் என்ன மரணமான் வந்து வடிவா சர்ப்ரைஸாக தரோம் நீங்கள் தராஜ் விட்டு இதில் போக்கணும். ஞாபகம் ஒரு 3 நாள் இருக்கு சொல்லிப்பேன் மாய கொடுக்க மாட்டா பாய். அதான் இந்த மீன்லாம் நிறுப்பாங்க படிக்கிறதெல்லாம் போட்டு. ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோபுரம் ஒன்று தெரியும் பாருங்க. புதுசாக கட்டுறாங்க பெரிய கோபுரம் ஒன்று. அதாவது இது வந்து பெரிய போரதிபு ஸ்ரீ காளி அம்பாள் ஆலய என்ன சரி காளி அம்பாள் தாண்டா. அது இடைக்குள்ள பத்திராளி என்ன அப்படி காளிலாம் போடுறது. காளியம்மன் ஆலயம் வந்து கோபுரம் ராஜகோபுரம்னு சொல்லலாம்ண்ணே. இப்போ அதுதான் பெரிய கோபுரம்டா பாய். இது பற்று பாலம் என்ன பட்டிருப்பு பாலத்துல இருந்தெல்லாம் தெரியுது. அன்றைக்கு ஞாபகம் இருக்காது நம்ம அங்கிருந்து பார்த்து. நாங்கள் எரிவியில் அந்த ஆத்தோர் நின்று பார்த்தோம். நாங்கள் வடிவா தெரியுது இங்கே இருக்கக்கூடிய அந்த கோபுரம். அடே குழந்தைக்கு வந்து பசிக்க மாட்டே அழுதான் காட்டுவாங்கண்ணே. வாயில் கேட்கலானே குழந்தைகளுக்கு. அது மாதிரி தாய்ப்பால் இல்லாமல் அழுறன்னு யோசிச்சு பாடுறா. சில பிள்ளைகளுக்கு அலையம் தெரியாமல் இருக்குண்டா பசியில் இருப்பாங்களாக்குண்ணே. சத்தம் பெருசா வரையில போய் நான் பாரு. சரி, இதான் கட்டுறாம்பூச்சி மரத்தடி. ஏன்டா கட்டுறாம்பூச்சி மரம்? அது என்ன விளக்கண்டா கட்டுறாம்பூச்சி என்னோட கொமெண்ட் பார்த்துனாங்கடா சனு. நம்ம அந்த வீடியோவில் நாங்கள் கேட்டுனாங்கடா, அதில் கொமெண்ட் பண்ணினாங்கடா. என்னத்துக்கு அந்த மாதிரி கட்டாரம் பூ அடிக்கிறாமா? அதான் கட்டுறாம்பூச்சி. எங்க வாயில வந்து அடிச்சிருவீல். சரி, நான் கொமெண்ட் பார்த்துனாங்கடா, மறந்துட்டேன். எங்க இதெல்லாம் ஃபார்மசி இருக்கு. ஓகே மக்களே, வாங்க போகலாம் ஃபார்மசிக்குள்ள. போம். வணக்கம் அண்ணன். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஃபார்மசிலாம் இப்போ நாங்கள் இப்போ சின்ன சின்ன பொருட்கள் எடுக்க வந்திருக்கோம். எங்களோட மருமகளுக்கு 2 பொருட்கள் வாங்கணும். என்னென்றாலும் எங்களுக்கு வந்து லக்ரோஜன் அந்த மாவனும் முதலாம் நம்பர். அடுத்து வந்து இப்போ குழந்தை பிறந்த தாய்க்கு அதாவது அந்த என்ன உள்ளது அந்த பால் என்ன உற்பத்தி ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய மா. ஓகே, அது வேணும் இருக்கா? இருக்கு. ஓகே, எப்போ எவ்வளோ ஆள் திறந்து ஃபார்மசி? ஃபார்மசி திறந்து ஒரு 1 year ஆகுது. ஒரு வருஷமா இதுன்னு 1 year. இப்போ லொக்கேஷன் இப்போ ஃபர்ஸ்ட்டாக க்ரோசரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். க்ரோசரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month ஆகுது. ஃபார்மசி வந்து இப்போ ஒரு 6 இல்லாட்டி 7 month அப்படியா ஆகுது ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணி. நாங்கள் ரோட்டெல்லாம் காட்டி வந்திருக்கோம், உங்களோட இடம்லாம் தெரியும். சரி, எங்க இருக்கி? லக்ரோஜன். ஓகே, லக்ரோஜன். ஓ, 3ஆம் நம்பரே இருக்கு. முதலாம் நம்பர் ஸ்டோக்ல இருக்கு. ஸ்டோக்ல இருக்குன்னு எடுக்கலாம். ஓகே, அடுத்து அந்த அவன் அம்மாவுக்குரிய இன்ஃபார்மா என்னம்மா? அது பெற்றோரை கொடுக்குறது இன்ஃபார்மா எங்க இருக்கு? இதுல வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்கு, வெனிலாவும் இருக்கு. நான் வெனிலா ஆண்டே வாங்கிட்டு போனேன். பழக்கமான கொடுப்போம். வெனிலா தாங்க. வெனிலா கொடுங்க. எவ்வளோ இது உண்டு? இது வந்து 3800 ரூபா அப்படி வரும். அவ்வளோ போடுவீங்க எங்களுக்கு?
போட்டு தாரே டிஸ்கவுண்ட் கழிச்சு போடுவோம். இதுல என்ன இருக்கு? அவைக்கு அன்றைக்கு நான் ஒன்று வாங்கி கொடுத்தனாங்க, அது முடிஞ்சான். முடிய போகுது. அப்போ எவ்வளோ காலம் இருக்குண்டே? இது வந்து 2027 4 மாதம் வரைக்கும் இருக்கு. அப்போ நீங்கள் இதில் ஒரு 2 தாங்கண்ணா? சரியோ, 2 தாங்க. அந்த மாவில் பிள்ளைகள் அந்த மாவு வந்து 1800 ரூபா 1700 ரூபா அப்படி தரலாம். 1700 தரலாம். 6 மாதத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ள. இப்போ அவங்க 1 மாதம் ஆயிட்டு, அது பிரச்சனை இல்லை. 6 month வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ வந்து 6 மாதம் வரைக்கும் எத்தனை தேவைப்படும்? 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்களோட யூசேஜை பொறுத்து தண்ணி இருக்கு. அப்படி ரெட்டை பிள்ளைகள். ரெட்டை பிள்ளைகளா? மேக்ஸிமம் இப்போ ஒரு 1 monthக்கு ஒரு ஆளுக்கு 3 பாக்ஸ் பார்த்தாலும் ஒரு பாபாவுக்கு ஒரு ஆளுக்கு 1 மாதத்துக்கு 3 அப்படிதான் தேவைப்படும். எப்படி மிஞ்சி பார்த்தாலும் ஒரு பாக்ஸ் வந்து இப்போ ஒரு கிழமை இல்லாட்டி மேக்ஸிமம் 10 நாள் வைக்கலாம். சொன்ன மாதிரி தான். அப்படின்னா ஒரு பாபாவுக்கு 3 பாக்ஸ் சொன்னக்குள்ள 2 பேருக்கு 6 தேவைப்படும் மந்த்துக்கு. 6 monthக்கு வேண்டக்குள்ள 36 பாக்ஸ் அப்படி தேவைப்படும். 36 எடுக்கிறேன். 36 ரூபா 6 மாதத்துக்குண்ணே. பிள்ளைய வளர்க்குறேன்டா அவ்வளோ கஷ்டமேண்ணே. செலவு மாவுக்கு மட்டும் வேறு செலவுடா. அதுக்கு இனி அதுக்கு வேற செலவு. சரி, அப்போ நம்ம ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு போவோம். அதே 3 மாதத்துக்கு எத்தனை வரும் பாருங்க? அப்போ 3 மாதத்துக்கு மட்டும் சொல்லக்குள்ள 12 பீஸ் வரும். 18. ஓகே. எவ்வளோ அப்படி போடுவீங்க? அப்படி நிறைய இருக்குண்டா போடுவோமே. அந்த விலையிலேருந்து சும்மா சின்ன லாபம் ஒன்றை வச்சு போடுவோமே. அதில் என்ன இருக்கு? ஒன்றோட சொன்னீங்க. மேக்ஸிமம் இப்போ எங்கே போனாலும் மேக்ஸிமம் அதுக்கு ஒரு 100 ரூபா கழிச்சு தான் தருவாங்க எல்லா இடத்தையும். அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் தான் இருக்குது. ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் இருக்குது 100 ரூபா கழிச்சு கொடுத்தா. சரி, நீங்கள் 1700 ரூபா படி பாருங்களா பார்ப்போம். 1700. அப்போ எத்தனை வேணும்? மாதத்துக்கு 3 வேணும் ஒரு ஆளுக்கு. அப்போ மாதத்துக்கு 6, ஒரு 10 பார்ப்போம். 10 படி பார்ப்போம். சரியோ, வேற 1700. 17,000 பேர் இருக்கு. சரியோ, அடுத்து வந்து இது எவ்வளோ? இது வந்து 3800 அடிச்சிருக்கு. 3500 அப்படி தரலாம். 35. அப்போ 2 சக 17,000 24,000. அது வந்து நான் 10 கணக்கு பார்த்தேனுமே. 13 எடுப்போம். சரியோ, 13 பாக்ஸ் டேட் போகாதானே? இல்ல அதான் 2027 வரைக்கும் இருக்கு. எடுப்போம். செட்ட பிள்ளைகள் தானே கொடுத்து எடுத்தாங்க. சின்ன வயதில் கொடுக்குறதா நீ ஏன்னா சத்தா அப்படியே வருவாங்க ஆக்கள். 2026 வரைக்கும் வரும். லேக்டோஜ் சொன்னது 26. டேட்டை பார்த்து எடுப்போம். அப்போ வந்து நீங்கள் ஒரு 26 லாஸ்ட் வரைக்கும் வரும். 13 எடுத்து வாங்க. இதில் என்ன 13 1ல் 13 இதில் 1ல் 13 அப்புறம் அம்மாவை கொடுக்குறதுல வந்து 2. சரியோ, ஓகே. என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஸ்டொக்கில் இருக்கிறத வந்து எடுக்க போயிருக்காங்க. அது வரைக்கும் இங்கே என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே வாங்க. இது என்னடா இது? இந்த அங்கர்லாண்டே தான் ஆடுறான். புதங்கர்றாப்பா, சாக்லேட் அங்கர். சாக்லேட் ஹாட் சாக்லேட் அங்கர். நல்லா ஆகி போடுங்க. புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உடைச்சி ஆடுவாங்க. இது அங்கரில் வந்து இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கர் அடிச்சலானே. இது வந்து இப்போ எத்தனை கிராம்னு சொன்னால் 400 கிராம் அங்கர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1050 ரூபா. என்ன 400 கிராம்? இது வந்து பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 1 கிலோ அங்கர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2620 ரூபா. சரியா? சாக்லேட் என்னென்ன இது எத்தனை நாள்? இது வந்து எத்தனை நாள்? அதுபடியா வியாபாரம் போகுதா? வாங்குறாங்களா? நான் தான் பார்க்கண்டா. இப்போ சாக்லேட் அங்கர் பாருங்க. போகணும் தாங்களும் ஃப்ரீ இலவசமா. நான் வீடியோ எடுத்து ப்ரமோஷன் பண்ணுறோம். இலவசமாக தர மாட்டில்ல. சரியோ, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதை விட வேண்டா 1250 ரூபாடா. 400 கிராம். இதை விட இது 1050 ரூபா. 400 கிராம் சாக்லேட் போட்டு தான். சாக்லேட் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் விலை கூட 300 ரூபா 350 கிட்ட. சரியோ, அடுத்த ரத்தி வந்து இந்த அங்கர் காலத்தில் என்ன
அதிகமாக பாவிக்கப்பட்டது. இந்த பொருட்கள்லாம் தட்டுப்பாடு, அங்கர்மா, பெட்ரோல்லாம் தட்டுப்பாடு டைமில் இந்த மாதிரி தான் அதிக அளவில் வந்து பாவிச்சுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சளி குறைவேனே. இது வந்து 400 கிராம். இது வந்து அங்கற விலை சரியா, அது வந்து 1050 ரூபா வந்து அடிச்சிருக்காங்க. சரி, அதே மாதிரியா 2220 ரூபா ஒரு கிலோ ரத்தியம் சரியோ. இது வந்து மெல்கோ, இது நான் ஒரு நாள் கூட குடிச்சு பார்த்தது இல்லை. இந்தம்மா இது வந்து 940 ரூபா 400 கிராம். அதில் 110 ரூபா ஆஃபராம், டிஸ்கவுண்ட் சரியோ. டே 1050 ரூபாலேருந்தாண்டா 400 கிராம் 1050 தான், 110 ரூபா. இது நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் வியாபாரம் போதில்லை உள்ளடங்கி. சரியா. அடுத்த மெலிவன் கிரி என்ன, இது வந்து 550 ரூபா போட்டிக்கு எத்தனை கிராம், 200 கிராம் இது சரியோ. அடுத்து 400 கிராம் 1050 ரூபா, அதே விலை அடிச்சிருக்காங்க. இது ஒரு கிலோ ரத்தியில் இது மெலிவன் கிரி வந்து 2620 ரூபா. லக்ஸ்ரே குடிச்சிக்கியா? நமக்கு ஒருத்தர் மாய்ந்து இல்லை சின்ன வயசுல சரியோ. அதுவும் 1050 ரூபா தான், அதே விலை தான் 2620 ஒரு கிலோ சரியோ. இது என்னடா, இது ரத்தியில் வித்தியாசமான ரத்தி போல கிடக்கு. எங்கடா ஆப்பிள், இது 880 ரூபாடா பை சரியோ. கார்லெக்ஸ், நீங்கள் குழந்தைகள் வளர வேண்டும் அதை கொடுத்தா வளருவாங்களா? குடிக்கிறா. அடுத்த மெலிவன் மெல்ட் மைலோ. மைலோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 கிராம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 890 ரூபா வந்து போட்டிருக்காங்க 400 கிராம் மைலோ. இது வந்து ஒவ்வொரு பால் ராப்பா. இது சின்ன பிள்ளைகளுக்குரியதுனே. குழந்தைகளுக்கான பால் அடங்கிய தானிய உணவாம் இது சரியா. இது பாலுடன் கூடிய குழந்தை தானிய ஆகாரம், பாலுடன் கூடிய குழந்தை தானிய ஆகாரம், இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்குரியதான். ஓகே. கோல்டன் காஃபி ரஸ்கா, ரஸ்க் இருந்து பிஸ்கெட். இதுடா பெரிய பிஸ்கெட் சாக்லேட். அது நீளம் வாங்குறது இல்லை, ஃப்ரீயாக எடுத்து சாப்பிடுது. வேண்டி சாப்பிட பார்க்கணுமா? எவ்வளோ இது? 450 ரூபா தான்டா என்ன. அதாவது பெரிய அளவில் இருக்கும், குறைந்த விலை என்ன. இதே நான் வெளிநாட்டுக்கு ஒரு பிஸ்கெட் பை நாங்கள் எடுக்க போகண்டா அவ்வளோ இல்லை. சும்மா உதாரணத்துக்கு இந்த வெளிநாடு 20 மில்லியன் நினைக்கிறேனே. இதே ஸ்டைலில் ஒரியன் இருக்குது, அது என்ன விலைடா பை? எவ்வளோ போட்டிருக்காங்க? இதே 120 ரூபா போட்டிருக்காங்கடா. சரிடா அவ்வளோ பாப்போம். ஒரு லைனில் இருக்கு எவ்வளோ கிரி ஒரு அளவுக்கு. அதனால் உங்களோட தாடி சேவ் பண்ணணும்னு சொன்னால் சேவ் செய்யறதுக்கு இது உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சனம் இதா ஆமாம், அதே மூடிய பாரு. சரி இந்தா இது பில்ல போடுங்களாக்கா, இதுக்கு ஒரு பில்ல போடுங்களா அவருக்கு. உதட்டு பால் குடிக்காரு என்ன வேணா தேவையா? அதான் பம்பஸ் பிள்ளைகளுக்கான. ஓகே சரி இருக்கு. இதுதான் வந்து முக்கியமாக அந்த வயிற்று திரட்டுறாங்களுக்கு, வயிற்று குத்துவாராங்களுக்கு இது வந்து ஓம வாட்டர்னே, ஓமத்திரவம். அடுத்த வருஷம் மோதகம், இயற்கை ஓமத்திரவகம் சரியோ. இதெல்லாம் வந்து ஓமாட்டர் வகையை வந்து சாரும். இந்த சொல்லணுமே, இது வந்து ப்ளம்ஸ் என்ன, ப்ளம்ஸ். அது வந்து எவ்வளோ அதில் ஓடி 100 ரூபா பாக்கெட்டா பை, இவ்வளோ 100 ரூபா. அடுத்து இவ்வளோ 130 ரூபா என்ன. கஜு, இதில் பாதாம், பிஸ்தா. இது வந்து கச்சான் உருண்டை அதானே, உடைத்த கச்சான் சீனியன் மனை சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பேர் தான் கச்சான் அல்வா இது சரியோ. 120 ரூபா. அடுத்த எள்ளு அங்கே கையில் 120. அடுத்து சின்ன டிப்பி பக்கெட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த உங்களோட மருத்துவத்துக்கு தேவையான இதெல்லாம் இருக்கிறேன். உள்ள ஏசிடாப்பா கையை பற்றி பாருங்க. மருந்து பலதாக இருந்தேன். அது ஏசி உள்ள இருக்கணும் மருந்து என்னென்ன நிறைய பலதாக இருந்தேன். தலையை கொஞ்சம் புத்தி பார்க்கட்டா, ஏசியை கொஞ்சம் வாங்குமா. இங்கே ஏசி நினைக்கிறா ஏற்கனவே தலையை புத்திட்டு போய் வந்து குளிசையெல்லாம் கிடக்குண்ணே. மருந்தெல்லாம் அங்கே இருக்குது வெளிநாட்டில் தடுக்கியல் இஞ்சானே. ஓகே நீங்கள் நான் கொடுக்குறீங்க மருந்தெல்லாம்
இல்லை அண்ணா யாரு அண்ணா அண்ணா இப்போ நீங்கள் கேட்டு அடுத்து தெரியல டக்குனே நமக்கு அந்த அளவு இன்னும் இதே இல்லை. கொஞ்சம் பழகம் இல்லையோ நோமலா தெரியும் காய்ச்சலுக்கும் காய்ச்சலுக்கு பன்னெண்டு நெல் அது தெரியும் அது காய்ச்சலுக்கு கடுப்புக்கும் தெரியும் நோமலா. கடுப்பு குளிச்சு என்ன அந்த உள்ள உருண்டு உருண்டையாக கிடக்கும் அதான் பிள்ளை எடுத்துடுவான். ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு இந்த இதுக்கு தாங்கலாம் இந்த மருந்து இருக்கா உங்கள்கிட்ட கருவாட்டு ரத்தம் தெரியாது. கருவாட்டு ரத்தம் தெரியாதோ அது வந்து அதை அடுக்கலாமா ஜாலி ஜாலி கேளுங்க. கருவாட்டு ரத்த மருந்து இருக்கா? கருவாட்டு ரத்தம் ஊறுறதுக்கா? இல்லை கருவாட்டு ரத்தம் மருந்து கருவாட்டு ரத்த மருந்து தெரியா? கருவாட்டு ரத்தம் மீன் கருவாட்டு ரத்தத்தெலாம் அது செய்கிறேன். அவரு அமரன் அவர் அமரணும் கேட்போம் அந்த வர வேணும். இது வந்து இப்போ என்ன கருவாட்டு ரத்தம் பண்ணா சுறா அதுல இருந்த ரத்தத்துல இருந்து செஞ்சேனே. இல்லை 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 அதாவது சுறா மீனை கருவாட்டு காய வச்சது அப்புறம் அதுலேருந்து வருது ரத்தம் அந்த ரத்தம் செஞ்சது. விளையல அண்ணன் அவன் கேட்காம கோல்டன் மீன் ரத்தம் இருக்கானுக்கிறான். மக்களே நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கருவாட்டு ரத்தம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன உங்களோட தொலைபேசியாக சொன்னாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் கருவாட்டு ரத்தம். அதுவும் வந்து சூர மீன் கருவாட்டு ரத்தமாக இருந்தாலும் நல்லா இருக்கும். சுங்கான் மீன் கருவாட்டு ரத்தம் இருந்தால் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன. அடுத்து இதுவும் வேண்டா இப்போ நம்ம வேணாண்டு கேட்போம் பிக்காண்டு. அடுத்து என்ன வேணும்? பானிச்சவல் முட்டை. பானிச்சேவல் முட்டையில் எங்கது என்னத்துக்கு யூஸ் பண்றது? அது முடி வளர பயன்படுத்துவாங்க. முடி வளர பயன்படுத்தினா முன்னுக்கு சாமானா அதை நீங்க பாருங்க. எது எங்க இது முயல் ரத்தத்துல எண்ணெய். முயல் ரத்தம் என்னையா? குங்குமாதி தைலம் உண்டு. கும்மாதம் இது என்னத்துல இருக்குது? கருவாட்டு ரத்தம் மாய ஒன்றில் நினைக்கிறது. இது போட்டா படி வேறு மூவம்படியா தமிழ்நாடு மூவங்கள் மாதிரி. அவன் சடை போடுமா தமிழ்நாடு மூவ மாற்றுவானே. இது முடி வளர என்ன சூப்பி புத்தல் மாதிரி லிக்விட் எடுத்து விட்டா சரி. என்ன என்ன சாமான்? குங்குமாதி தைலம் உண்டு. எடுத்து சும்மா நைட்ல உணர்ந்துவாங்க. இதை மசாஜ் படுத்தா சரி. நல்லா போட்டு வறுத்தெடுத்திக்காங்க அதை. இது டை என்ன? அதான் முயல் ரத்தம். முயல் ரத்தம் இந்த ஆர்டர் பண்ணி எடுப்பாங்க. இது மெலிகிறது. எது அதெல்லாம் பொய் என்ன சும்மா ஒன்றும். இது என்ன சாமா? அது கரஞ்சீரகம் அந்த அதெல்லாம் போட்டு கரஞ்சீரகம் அந்த எல்லா பவுடரை போட்டு வெயிட் லாஸ் பவுடரானு கொடுக்காங்க. அது மெலிஞ்சிக்காங்களோ சாப்பிட்டு. இப்போ கொடுத்தீங்க பாவமே ரிவ்யூ வரல இன்னும். இப்போ கொடுத்து நாளைக்கு டெட் பாடி கிடக்கு ஏரியா. இது என்ன? அது பாதாம் இது ஏபிசி பவுடர் கேள்விப்பட்டீங்களா? பொம்பளை கூட குடிப்பாங்க. என்னது குடிக்குது தெளிவதுக்கா? ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணையும் சேர்த்து பவுடர் ஆகுது. அது என்னதுக்காக குடிக்குது? படிவா வரதுக்கு. அப்போ இந்த என்ன ஃபார்மசி இது? ஜிந்து ஃபார்மசிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அழகில்லாத பெண்களும் அழகாகலாம் என்ன, அழகில்லாத பொடியன்மாரும் அழகாக வரலாமாம் என்ன. அதுக்குரிய பொருட்கள்லாம் இங்கே இருக்கு. இது குடிச்சா என்ன செய்யும்? சுகர் வந்துடும் என்ன? இது நார்மல் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் அது வெளியில் வைக்கிறத விட பிடிச்சிட்டு தான் நல்லா இருக்கும் போல. இது பால் தானே இது? அதெல்லாம் வெளியில் வைக்கிற பிடிச்சிட்டு நல்லா இருக்குமே. சில பேர் வந்து கூழ் இல்லாமல் கேட்காங்க. எனக்கு அண்ணா வந்த அப்புறம் கொஞ்சம் கேட்டு வாங்கி தரணுமா? நான் கேட்டது சரியா அண்ணா. பானிச்சவல் முட்டையும் கருவாட்டு ரத்தமும் இங்கே என்ன சம்பா ஐட்டங்கள் இருக்கு. நம்ம சம்பா இல்லாமல் குடிச்சாதான் இருக்கு. நான் போட குடிக்கிறா. என்ன சம்பா போடுறீங்களா? நான் லைவ் நான் போடுறது கிளீனன் இருக்கு. கிளியர் அதுவும் பாருங்க சொடு. கிளியர் சம்பா. இதில் இருக்கிற பவுடர்லாம் ஒரு மண்ணண்டாப்பாய். இது ஒரு மனம் என்ன ராணி சந்தன சோப் உங்கள் மிருதுவான சருமத்திற்கு. இதான் கோம்பா. அது வேறுடா இதுதான் கோம்பா. இது ஓடு 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 அந்த விளம்பரம் தானே. அதுக்கு போகிறதுமே தானே. இதெல்லாம் பீட்
சூப்பர். ஏதோ கையாளுக்கு போடுறது தான் இவ்வளோ சாமான் இருக்குடா பை. இதெல்லாம் பொய்டா, அந்த செஞ்சுடன் பற்பசி எல்லாம் சொல்கிறாங்க பொய்டா. இதெல்லாம் நம்பி எத்தனை நம்பி ஏமாந்துருக்கேன் நாங்கள். பற்கூச்சத்திலிருந்து துரித நிவாரணம் கிடைக்க வேண்டிய விளம்பரத்தில் போடுறாங்கடா பை. இதை எடுத்து கொண்டு ஒரு 5-6 மாதம் திட்டுனாலும் பற்கூச்சம் நிற்கிது. அது வருது அந்த ஃபெஸ்ட்டு கவர்னேஷன்மா அப்பில் கடிக்கணுமா காட்டுவாங்க. அப்பில் கடிக்கக்குள்ளே வந்து ரெண்டு வைப்பாங்க விளம்பரத்தில். அப்புறம் என்ன இதோ வந்து உங்களோட பற்களில் வந்து உப்பு இருக்கா ஏன்னா அந்த குளோக்காட்டன் சென்ஷன் இருக்கு வந்து செய்வாங்க. எவ்வளோ வேற ஏமாத்துறாங்க ஏன்னா. ஓகே மகளி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய மருமகள்களுக்கு என்ன லக்ரோஜன் இதெல்லாம் நம்பரில் வந்து பால்மா வந்து வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவள் 1-2 தான் வாங்கி தர சொன்னேன். ஏன்னா இது நாங்கள் அவருக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் விளங்குதா, அவருக்கு நாங்கள் கொடுக்குற சர்ப்ரைஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 இருக்குண்ணே. 13 இருக்குது. ஒரு கொஞ்ச நாளையே பாய்ப்பாங்கண்ணே, நல்ல தொழில் இல்லாமல் பாய்ப்பாங்க, எண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு தம்பி, அவர் தம்பிட்டு நாங்கள் 2 குளிச்சு கட்டுனாங்க. ஒரு குளிச்சு வாங்க கட்டுறாங்க, ஒரு குளிச்சு கட்டுனாங்க. கருவாட்டு ரத்தத்தில், சூரமீன் கருவாட்டு ரத்தத்தில். கருவாட்டு ரத்தமா மீன் ரத்தம் விட கருவாட்டு ரத்தம், அதில் ஒரு குளிச்சு கட்டுனாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பானிக்கோழி சேவல் முட்டை, பானிச்சேவல் முட்டையிலேயும் கேட்டு நான். அப்போ சொன்னா அண்ணா மரட்டும் அவர் அங்கே சொல்லணும் வேண்டு. நீங்கள் சொல்லுங்க என்ன வேண்டு. இல்லை இப்போ பொதுவாக வந்து ஃபிஷ் ஆயில் டேப்லெட் அதுகள் இருந்தா இப்போ நார்மலாக வரும். ஆனால் கருவாட்டு நீங்கள் கேட்குற மாதிரி ஐட்டம் அப்படி டேப்லெட் வாரல, கருவாட்டுறதுல இல்லைண்ணே, அப்படி வாரல. ஒயில் அதுகள் இருந்தா வரும். அண்ணா கருவாட்டுறதுல ஒயில் இருக்கோ, ரத்தம் அதுகளில் ஒயில் அடிக்கலாம், ஒயில் வரலாம். இப்போ ரபிட் ஒயில் வருது தானே, அது மாதிரி எனக்குண்டா அது வந்து அறியுதுடா. அதான் தேடி தடுக்கணும், அப்படி யூஸ்வலாக வரல. இப்போ ஏன்டா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூற கருவாட்டு ரத்தம் பண்ணுவீங்களேன், சூற மீன் ரத்தம் நாங்களுக்கு அதை காய வச்சது புற வர ரத்தம். ஓ நம்ம தான் உற்பத்தி செஞ்சு சரியோ. ஏனென்றால் அதெல்லாம் அரிதானே. இப்போ மீனில் வந்து ரத்தம் இருக்கு, வெட்டின உடனே ரத்தம் வரும், அதில் வந்து ஒரு செய்யலாம். ஆனால் ஒரு 7 கிழமை வெயிலுக்கு போட்டு எடுத்தா அதில் வந்து ரத்தம் யோசிச்சு பாருங்க எப்படி கடும் பவரா இருக்கு. என்ன பிரச்சனை, இப்போ நார்மலா ஃபிஷ் ஆயில் டேப்லெட்கள் மீன்ல அந்த அப்படியான இதுகள் ஒமேகா 3 அதுகள் வரும். நீங்க கேட்கிற பானிச்சவல் முட்டையும் இல்லை, அப்படி வரல. நான் சொல்றேன் பதில வந்து சீரியஸா கேட்குறாங்கண்ணே, சீரியஸா கேட்டு சீரியஸா பயிச்சுட்றாங்க. அண்ணா சேவல் எப்படி நான் முட்டை விடுறது மனசுல கூடாது, மனசுல கூடாது. கருவாடை வந்து காய வச்சா அதுல எங்க ரத்தம் வர போகுது. இவர் ஜோசியா சொல்றாரு அண்ணா வரணும் என்ன நீ சீரியஸா நாங்கள் கேள்வி விட்டா சீரியஸா பயிச்சுடுவேனே. சரி உங்கள்கிட்ட மனுஷன் நான் காயப்படுத்தா மன்னிச்சு கொள்ளுங்க, தானே காயப்படுத்து தானே. சரி ஓகே. இப்போ என்ன வந்து இல்லை கவனிப்பேனே, அங்கே வந்து பிள்ளைய பார்த்து கொண்டு இருப்பாங்க. கண்டிப்பா அப்படின்னா எத்தனை கேட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்கு. இந்தாங்க அப்போ 1 உங்கட சரியோ. அப்போ இந்த 13க்கும் கணக்கு பாருங்க அவ்வளோ இருக்கு. $1700 அடிச்சிருக்கு. 1700 படி போட்டா 22,100 வரும் லெக்டோஜனுக்கு மட்டும். லெக்டோஜனுக்கு மட்டும் 22,100 ஓகே. அடுத்து அந்த அம்மாவுக்குரிய பால்டின் இது அவங்க அம்மாவுக்குரிய. இதில் வந்து நாங்கள் வெனிலா உண்டு சாக்லேட் வாங்கிக்கோம், வெனிலா உண்டு சாக்லேட் வாங்கிக்கிறது அம்மாவுக்கு. அதுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க? இதுக்கு வந்து 3,500 போடுறேன். 3,500 அப்படின்றதுக்குள்ள 7,000 ஸோ 2 சேர்த்து டோட்டல் பண்ணோம்னா 29,100 வரும். 29,300 சரி ஓகே. விலை போடுங்க தாங்கண்ணா. பேக்கில் வைப்போம் எப்படி பேக்கில் வைப்பண்ணே எல்லாத்தையும் வைக்கலாம் தானே. ஓகே பிள்ளைகளுக்குரிய மா சரியோ கொஞ்ச நாளைக்குரிய மாவை எடுத்து போடுறோம் நாங்கள். ஆனால் இப்போ வீட்டுக்காரர்கள் வேணும்னு நினச்சிப்பாங்க 2 பாக்ஸ் வரும். 2 பாக்ஸ் ஒரு பாக்ஸ்னு ஒரு பாக்ஸை வாங்கிட்டு வரான்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பெரிய செட்டை வாங்கிட்டு போக வேண்டும். பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. இது பெரிய சர்ப்ரைஸ் தான். முன்னே இதான் தேவை இப்போ இப்போதைக்கு யோசிச்சு பாருங்க.
டேட் எல்லாம் ஓகே தானே? டேட் எல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. காலாவதி தேதி 2026 இருக்கும். ஒரு 2020 காணுதான் எனக்கு இல்லை. 6 மாதம் கூட பயன்படுத்த போகிறோம். முடிஞ்சிடும். இல்லை வச்சு வடிவாக இருக்கும். காருக்கு எவ்வளோ வரும் அது குளிக்கிட்டா போய் கருவாட்டுறது எனக்கு தான் கஷ்டம். சரியோ ஒன்றும் செய்யற நீங்க கேட்குறீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. மனசு நோவக்கூடாது ஓட்டு சப்போர்ட் தந்து எங்க தெரியும்ண்ணே. அப்போ அதே அதுக்கு வேறு சொல்லியிருந்தாங்களா? சரியண்ணே தான் சரி ஓகே. முதல்ல அவங்களோட கடையில் சாமான் எடுத்துக்கோமே. அதில் என்ன இருக்கு இல்லை பாருங்க 29,100 ரூபா. சரியோ இல்லையே போடுவோம் மேப்பில். ரெண்டாள் நம்ம இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முந்தி காசு கொடுத்துல அவ்வளோ 85,000 வருது. 83,000 கொடுத்து நம்ம அதில் வந்து தோடலாம் வாங்கியிருக்காங்க போல. காய் சொன்னவங்க இதுதான்டா தோடலாம் வாங்கினா தங்கத்து விலையோடது தானே 2 பிள்ளைகளுக்கு வாங்கணும் இல்லை. சரி ஓகே சரியோ ஓகே நன்றி அண்ணா. அப்போ நாங்கள் வலிக்கிறோம்ண்ணே. ஓகே அண்ணே இன்னும் கொஞ்சம் வாங்கண்டாப்பா. சரியோ நம்மளாக்கள் கொஞ்சம் இருக்காங்க, பெரியாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இது மாதிரி இது போகணும் டெய்லியாவது தான் இது போகிறோம் மஞ்சள் கலரில். சரியோ 3 பேர் இருக்காங்கண்ணே. உண்டு இதில் உண்டு அவள் கட்டாயம் பார்த்து நிற்பாள் வேக்க பார்த்து மாதிரி உண்டு கூலிங்க இல்லை தானே. இதில் 3 சாக்லேட் 2 கொடுத்துனமாண்ணே. 2 எடுப்பண்ணே சாக்லேட் பிஸ்கெட் அங்கே இருக்கு அங்கே இருக்கு. இதில் இதா பிளாக் ஒயிட்டா எதுடா இதோ இது பெருசாக இருக்குண்ணே. ஸ்கூலுக்கு போகிறாங்களா பயன்படுத்துவாங்க. ஓகே ஓகே அப்போ இதை காண போடுண்ணே. காணுப்போம் 5 பீஸ் இருக்கு காணுதான் எங்களுக்கு. அதான் இது பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. விலை குறைவா? ஒரு 50 ரூபா லாபம் வரும் நம்ம தனியாக எடுக்கிறத விட. எவ்வளோ வேணா உலகம் 1140. 1140 அது நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். சரியோ நம்மளா சரி இது அவங்களோட பேலன்ஸ் நம்ம கொடுக்கணும் 30,000. சரியோ 1140 ரூபா. சரியோ சரி ஓகே நன்றி அண்ணன். அப்போ நான் வலிக்கிறேன். ஓகே நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கருவாட்டுறது தான் கிடைக்கல. சரியோ அதுதான் ஓகே பாரு வேணே. நல்ல கூட இருக்குண்ணே. ஓகே மக்களே என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுனே பாம்புக்குள்ளே போயிட்டு வீடியோ தொடர்றேன். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டேன் ஊருக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் அடித்து போனோம்னா கிட்ட போயிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ அந்த லக்ரோஜன் மாதிரி தானே, அதாவது எங்கிட்ட மருமகள் இரட்டை குழந்தைகளுக்குரிய அந்த அவங்க நினைப்பாங்க நான் இப்போ 1 பட்டி 2 பட்டின்னு அப்படி தான் வாங்கிட்டு வருவேன்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் ரெக்கார்டிங் கேட்டு தான் ரிப்ளை பண்ணலையோ என்ன ரிப்ளை பண்ணல. இப்போ அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க நான் போகிறது. சரியோ அப்போ என்னன்னா ஃபெஸ்ட்டுக்கு 2 1 பொட்டி எடுத்து போ சரியா. அது பிறகு நம்ம சர்ப்ரைஸ் தான் செய்கிறோம் அடுத்த சேனலில் விளங்குதா. அப்போ சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நம்ம கமெண்டா கொடுத்து. அப்போ சனு 1 எடுத்து வச்சுக்கோ சரியா. அப்போ 1 லக்ரோஜனும் சரியா அவைக்குரிய பால்மா பொட்டின்னு இருக்கு தானே அது 1 எடுத்துச்சு கையில் சரியா. கண்டுவோம் அதுக்கப்புறம் நீ காரத்தில் அந்த எடுத்து வேண்டாம் ஓகேயா இது பாட்டுதான். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய என்ன ஜூஸும் அடுத்தவங்களோட சாக்லேட் அடுத்த பிஸ்கெட் இருக்குண்ணே. நம்ம ஆள் போன உடனே வருவாங்க மற்றாக்கள். ஓ நான் ஹலோ 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 ஓடியா பிள்ளை ஓடியா. ஓ
ஆ கத்துறாங்க வடியா ஐயா கத்துறாங்க 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 நான் சொன்னேன் கத்தி கொண்டிருக்காங்க பிள்ளை விளங்குதா ஓகே இங்கே வா ஓடி ஓடியா புள்ள ஓடியா புள்ள ஓடியா ஓடி ஓடியா புள்ள ஓட்டு வரும் என்ன விளக்கம் பிள்ளைகள் கத்துறதுக்கான விளக்கம் என்ன ஆ பால் காணதுக்கு தாங்க விளையல பால் காணாது பசியில் கத்துறாங்க தாய்ப்பால் இல்லாதால என்ன அந்த பாலே வாங்கல லக்கு வச்சு வாங்க இல்லை கோல் எடுத்து கேட்டு நான் மிச்சிட்டு ஆ முதலாம் நம்பர் கொடுக்கட்டாங்க முதலாம் நம்பர் அப்போ நான் வாங்கி தருவேன் முதலாம் நம்பர் ஆ நான் இப்போ பிள்ளைய அனுப்புனேன் ப்ரோ எங்கே அனுப்புனேன் கடைக்கு தான் அனுப்புனேன் ப்ரோ நீங்க வர திரும்பி வந்தீங்க நம்பர் வந்துடாவா வந்தீங்க நீ ஓடியா ஓடியா தங்கச்சி ஓடியா ஓடியா இந்தா நீ ஓடியா உனக்கு தாரலான்னு எனக்கு சந்தோஷமே இருக்கு சரியோ ஓகே இந்தா சரியோ இந்த தம்பி இந்தா புள்ள ஓடியாங்க வா இந்தா செய்யா மோய் கத்து கத்து இந்தா சாக்லேட் சரியோ ஆ இந்தா சாக்லேட் தம்பி இந்தா பிள்ளை சரியோ அகலப்பா கத்துறது பாவண்டா பாய் பாருங்க மக்களே பால் இல்லாததில் வந்து குழந்தைகள் வந்து கத்துறாங்க தாய்ப்பால் வந்து பற்றாக்குறை காரணத்தினால என்ன மோய் மோய் பாருங்க மக்களே இப்போ வந்து அன்னைக்கெல்லாம் மறக்கணும் 2 பேரும் மறக்கணும் தெரியும் என்ன அவங்க வந்து அழுதையும் இல்லை கண்ணே திறக்கல இப்போ கண் திறந்து அழுறாங்கன்னா பசிக்குது என்ன ஹோலியா யோசிச்சு பாடுறா பசியில் வந்துடுறேன் மோய் இல்ல அம்மோ கண்ணால் தண்ணி வருதுடா பிடிச்சி வருதா ஓகே ஓகே அம்மா அப்படி பாத்தியலோ மாமா எத்தனை பிள்ளை அழைய நிப்பாட்டிதா பாய் அங்க அடுத்தாள் டேய் சத்தம் பட பாத்து ஆகல நிப்பாட்டிதான் ஓகே ஓய் சரியா அங்கே வளர்த்தாடுங்க ஓகே மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பாலின்றி பசியில் கத்துற எங்களோட சின்ன குழந்தையில பார்த்துருப்பீங்க எவ்வளோ கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 தடவை வந்திருக்கோம் 3 தடவை 2 தடவை வந்திருக்கேன் நான் ஒரு தடவை கூட எலும்ப கூட இல்லைண்ணே இப்போ வந்து அவ்வளோக்கு அழுறாங்கடா அவ்வளோ பசி என்ன அதே தாய்ப்பால் பற்றாக்குறை காரணம் தானே என்னக்கா இப்படி ஏற்கனவே நடந்திருக்காங்க முதல் அந்த பிள்ளைகளுக்கு அப்படிதான் ஓகே அப்போ நர்ஸ் டாக்டர் என்ன சொன்னாங்க அவங்க நாங்கள் 1 மாதம் முடிஞ்சது பிறந்தாலும் பிரச்சனை இல்லையா இப்போ கொஞ்சம் இல்லையா அப்போ நான் கேட்டோம் பிள்ளைகளுக்கு பால் இல்லை கத்துறாங்க இப்போ நான் என்ன செய்யறேன் நல்லா சாப்பிடட்டான் மீன் சாப்பிட்டா டெய்லியும் முருங்கலை இந்த குறிஞ்சால மீன் இது சமைச்சு சாப்பிட்டாலும் பால் நாங்கள் உங்களுக்கு இப்போ தாய்க்கு வந்து பால் உற்பத்தி ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மா வாங்கி தந்துடல உங்களுக்கு என்ஃபோமான்னு சொல்லிட்டு அந்த மா குடிக்கலையா அதுதான் குடிச்சு வந்தேன் குடிச்ச மா இல்லையா இல்லை அது கொஞ்சம் இருக்கு முடிய போகுதுன்னு அது கொஞ்சம் கூட குடிங்க கேட்டு பாருங்க அதுல ஏதோ வித்தியாசமான இதுகள் இருக்கான்னு தெரியல எனக்கு சரி இப்போ என்னன்னா அப்போ லக்ரோஜன் வாங்க போகணுமே வாங்க போகணும் அப்போ நான் வாங்கிட்டு போயிட்டு கலைஞ்சிருக்கா போனாங்க கடையில் இருக்கீங்க பார்த்து வாங்கலான்னு எது லக்ரோஜன் எத்தனை நம்பர் ஒன்று வாங்கின காணும் இப்போ ஒன்று வாங்கின எத்தனை நாளைக்கு காணும் தெரியாது நான் அது தாய்ப்பாலம் கொடுக்கணும் தானே அது இது மட்டும் கொடுக்குறல தானே 2 சேர்ந்து தான் கொடுக்கணும் 2 சேர்ந்து தான் கொடுக்கணும் ஏன்டா இப்போ எத்தனை வேணும் இப்போ 2 தான் காணும் இப்போ நான் அப்படி பாவிக்கல அவங்களுக்கு ஒரு பட்டியும் அடுத்த அப்புறம் பால் தஞ்சது இவங்களுக்கு 2 பேராகல என்ன தெரியாது இந்த இரவுல இருந்து அந்த பிரச்சனை இல்லை எனக்கு நீங்க சொன்னீங்க அன்னைக்கு நீங்க சொல்லி நான் அவ்வளோ இதில் வந்தேன் இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இல்லை ஆனால் 8 நிமிஷத்துக்குள்ள வந்தேன் தெரியா
கோல் எடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து நீங்க எனக்கு சரியான கவலை நீங்கள் என்ன தாய்ப்பால் இல்லை இரவெல்லாம் கத்துனல சொன்னீங்க எத்தனை நாள் கூட ஏற்றுறாங்க இரவு நைட்ல இருந்தோம் 20 அவங்களும் கத்துனா நானும் கத்துனா அப்படி கத்துவாத்தணும் இரவுல அந்த புள்ள 2 4 முறை யாரும் தூக்கி வச்சிருந்தாங்க கத்துனா சிட்டியும் கத்துவாத்தணும் அம்மா சீனி குளிச்சே போட்டா மயக்கமா ஒன்றும் தெரியா காலையில் 4 மணி வாவே எழுமுனது அப்புறம் நான் எனக்கு மயக்கம் மாதிரி வந்தது நான் படுத்துட்டேன் நான் ஒழிப்பு கூட பார்க்கல புள்ள வந்து அதுவும் தூக்கி வச்சிருந்தேன் நான் தூக்கி வச்சேன் அதுவும் கத்துனா நானும் கத்துனா இப்படி கத்துனவங்க இரவெல்லாம் சரி ஓகே இப்போ நீங்கள் ஒன்றும் செய்து வரேன் டாக்டரை கேளுங்க இனி வந்து லக்ரோஜன் 1ஆம் நம்பர் பால் என்ன இதாண்டு பாருங்க வாங்கிட்டு வந்தீங்க தானே ஒன்று காணுமா ஒன்று காணுமா 2 குழந்தை இருக்கும் இப்போ காணும் அப்போ உங்களுக்கு இது உங்களுக்குரியது அது முடிய போகுதானே என்ஃபார்மா இது வந்து இப்போ என்ன சொல்கிறது இது போஷாக்கு நிறைஞ்ச ஒரு பால் இது உங்களுக்குரியதான் இது குடிக்கணும் காணுமா இல்லை என்ன மாயத்தை சொல்லியா விலையாம விலை போதாமே நான் முதல் வேண்டக்குள்ள 650 அப்படி இப்போ 650 இப்போ உள்ளமா 1800 ரூபாயாம் 1800 இப்போ 1700 நான் 1000 ரூபா காசு கொடுத்து போகாட்டின பிள்ளைட்டு வாங்குறது தெரியாம 1000 ரூபா காசு கொடுத்து போகாட்டினேன் எனக்கு தெரியாமே எல்லா காலம் போயிருந்தா திருப்பி தமத்தி பாரு காட்சி அப்போ தான் இதே எப்படிங்க சரியோ என்ன செய்யற இப்போ ஒன்றா பிள்ளை கொடுக்குதான் வேணும் 2 பிள்ளை தானே அதான் பாலுக்கு கொண்டு வந்திருக்கோம் சரியோ வீட்டில் இருந்த அப்புறம் உங்களோட கணவர்லாம் கோல் எடுத்து காய்ச்சி வர என்ன சொல்கிற இல்லை கேட்க சொல்லி இருந்து நான் சொன்னேன் நான் இப்போ இந்த காய்ச்சல வேண்டட்டான்னு சொல்லி சொன்னார் நான் கோல் எடுத்துக்கிட்டு மிச்சிட்டு இருக்கிறது வேண்டட்டாமா டெய்லி வெளிக்காரு வெளிக்கான பிரச்சனை இல்லை இனி செலவு கொடுத்தானாக்கா பிள்ளைகள் பிறந்தா செலவு கொடுத்தான் பழக்கிறது என்ன கஷ்டம் இந்த பேரும் கஷ்டம் என்ன இரு ஆனால் நான் இப்போ காது ஊத்துற தோடியாமா விதையை வச்சு கொடுங்க என்னன்னா நினைச்சு போயிட்டு வாரு என்ன எடுத்துருவார் எப்படி அடிக்க வச்சுங்க அப்போ திரும்ப போறாரு திரும்ப காரை துறைக்கிறது வராரு இப்போ நார்மலாக வந்து இப்போ மாதத்துக்கு எவ்வளோ வைக்கா அவங்களுக்கு செலவு போகும் இப்போ ஒரு குழந்தை எவ்வளோக்குண்ணா முதல் எனக்கு தெரியாவா மாசத்துக்கு நான் கணக்கு பார்க்குது விளையாடல விளையாடல எனக்கு மாசத்துக்கு எல்லாம் கணக்கெல்லாம் தெரியும் எனக்கு அவ்வளோண்டு கணக்கெல்லாம் தெரியாது அப்படி எல்லாம் அப்போ தான் இதையும் வச்சு விடுங்க என்னன்னா நீங்க எப்படி இப்படி சொல்லி இல்ல இது ஒரு சர்ப்ரைஸ் ஆയിരിக்கட்டும் செய்யல நீங்க எவரோட திரும்ப போய் ஒன்றண்டி அள்ளி போட்டு நாளை கொண்டு வந்து திரும்ப போறாரு திரும்ப போறானே பாப்பமே ரத்தம் போயிட்டு தாராண்டு என்ன போயிட்டு வந்தா சந்தோஷம் தானே சந்தோஷம் மாதிரி உண்மை இல்லையா எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி ஆனா இப்படி வர வேண்டிய எதிர்பார்க்கல அப்ப தான் இதே மாதிரி என்னன்னா நீங்க திரும்ப அப்படி செய்றீங்க திரும்ப அதாவது உண்மையில வந்து என்ன பிள்ளை அள்ளுறாங்கன்றதா எனக்கு கவலை விளங்குதோ அவங்களுடைய அது எனக்கு காலையில இருந்து கோல் எடுத்து கேட்டு அவங்கள்ட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அங்க பிடிச்சிட்டு என்னையா தாய் மாமான்னு சொன்னீங்க ஒரு காலையில உண்மையிலே தானே 2 மாமா மாதிரி இருக்காங்க அங்க ஒரு ஆள் இருக்காரு ஒருத்தரும் அந்த மயில உண்மையிலே நீங்க நீ மாமாண்டி சொல்லி நீங்க மொட்டை காது ஊத்துறதுக்கு நீங்க வாரண்டி சொல்லி சொன்னானே அப்பதான் நேரத்தோட சொல்ல சொன்ன நீங்க அதான் காலையில அதையும் சேர்த்து சொன்னா எப்படி சொன்னீங்க தாய் மாமா காது ஊத்துற நீங்க அன்னை வரணுமா மாடியில அப்ப செய்து இத கண்டாப்ப மிச்சியர்ல இது உள்ள கடையில இதயத்துக்கு எடுத்து கொண்டு ஓட்டிருக்காங்க கடையில யாரத்தை கண்டுறா என்னடா இதெல்லாம் ஒரு மேஜிக் நாங்க நினைக்க வரோம் சொல்லாம வந்து அதுக்கு தம்பந்தி கேள் இல்லாட்டி சொல்லித்தானே வார நீங்க அண்டு கோல் எடுத்து சொல்லித்தானே வந்து நீங்க அன்னைக்கு சொல்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் தரதுக்கோ அப்படிதான் இருக்கி அப்படிதான் எதே முடியுங்க எனக்கு இதுக்கு மேல இருக்கே அவ்வளவு இது அறிக்கி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கா உண்மையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கத்துற இதுக்கு என்ன 2 அமெரிக்க எனக்கு இப்படி இருக்கு பிள்ளைல கூட அடுத்தரம் அழுதா இல்லைன்ட்டு எனக்கு குழந்தை சரி சரியோ அப்படிதான் இதையும் வச்சு விடுங்க அதே அடுத்தரம் கோல் எடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படி இல்லை டக்குன்னு முடிஞ்சிருமா இது டெக்கரேஷன்ன்றது நீங்க எப்படி சொல்றேன் அதை நடக்க வைக்கிறீங்க அதை பார்க்க ஒரே திட்டத்துல நீங்க எடுத்து வர சொல்லலாம் இல்ல அப்படித்தான் தான் சர்ப்ரைஸா இருக்காது
அப்படியே அவர் போய் எடுத்து வர இல்லம்மே எப்படி உன் தெரியுதா இப்படி வச்சு கொண்டு கடையில் வித்தா சரி தூக்கலாம் தான் தூக்கி தானே தூக்கிதான் நினைக்கேன் பாரமா இருக்க எவ்வளோ என்ன இதுல இதுவே இதை பார்த்தா ரெண்டாவது அவர் காசு விட மாட்டாரு யாரு இதெல்லாம் பார்த்தா ரெண்டாவது காசு அவங்க மாமா மறுபடி கொடுத்துக்கானே சரி ஓகே இதுக்கு மேல வைக்கல அதுக்கு மேலே வைக்கலானே ஓகே அப்போ நாங்கள் அடுக்கிறோம் வேண்டாம் சரியோ சரியோ அப்போ அடுத்து கொண்டா இதான் இப்ப இதை இதுல கையில வச்சுக்கிறேன் நான் இப்போ 1000 ரூபா காசை கொடுத்து பிள்ளைகிட்ட சொன்னேன் கத்த நீங்க போய் அந்த கடைக்கு தான் போகணும் அங்க பெரிய கடை அப்ப இந்த கடையில இல்லைன்னு இல்லை அந்த கடையில போய் வேண்டிட்டு வாங்கண்டு போகணும் ஆனால் எனக்கு எவ்வளோ வேண்டு வீட்டில் தெரியாது நீ 1000 ரூபா காசு கொடுத்து போக 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கல தந்திருக்க மாட்டேன் இதே முடியும் போய் திரும்ப வந்து பாவுப்பே காசு காணாண்டு நான் எதிர்பார்க்கல நீங்க எப்போ வருவீங்க நான் ஒருவேளை நாளைக்கு தம்பது வருவீங்களா நினைச்சேன் நான் காலையில வந்து நான் தானே காலையில வந்து நீங்க இப்ப இருட்டாய் தானே நாளைக்கு தம்பது காலையில வந்ததுக்கான காரணம் நீங்க என்ன நம்பர் எழுதியானே மாட பேரும் தெரியாது காலையில நாங்க வரக்குள்ள நினைச்சிட்டு இந்த அதுக்காக தான் வந்தேன்னு தெரியும் அப்புறம் நான் போன்ல போட்டிருந்தேன் தானே எஸ்எம்எஸ் போடுவோம் கோல் எடுத்து ஆன்சர் இல்லை அப்போ திரும்ப தான் எஸ்எம்எஸ்ல ஓட்டணும் உங்களுக்கு ஒன்று காணாதானேக்கா சரி அடுத்த குடிங்க இதில் வந்து 2 இருக்கு ஒன்று வெனிலா ஒன்று சாக்லேட் சரியா ஒவ்வொரு டேஸ்ட்டில் வருமா சரியோ உங்களுக்கு தெரியாது சரியா அதில் பில் இருக்குண்ணே இப்போ கடையில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதானே இதில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு 13 இருக்கு சரியோ 13 பட்டி காணுமா பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் காலத்துக்கு காணுதானே கவலைப்படுத்த அடுத்து வந்து உங்களோட அந்த 2 மாவம் இருக்குது சரியோ 2 மாவம் இருக்குது அது ஒன்று 3500 இது சரியா அது 2க்குமே வந்து 7000 சரியோ அப்போ இது 2 வாங்கியிருக்கு மற்ற ப்ளவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 22,100 ரூபா சரியோ அப்போ இது வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு இனி கத்தக்கூடாது சரியோ பிள்ளைகள் கத்துற ஏற்றங்க கூட அந்த மருமக்கள் கத்துற ஏற்றங்க கூட ஏன்னா பில்லை வச்சுக்கொள்ளுங்க சரியோ அப்போ இதில் வந்து இதில் வலன்ஸ் காசு 30,000 வலன்ஸ் காசு இருக்குது சரியா 500 ரூபா சரியோ 500 உண்டு 600 700 800 900 அப்போ வந்து 29,100 மொத்த கணக்கு அப்போ வந்து 9,000 பேலன்ஸ் சரியா வச்சுக்கொள்ளுங்க ஏற்கனவே எவ்வளோ காசு 82,000மா 82,000 வச்சு தந்தேன் அது என்ன செய்யுது பிள்ளைகளை காது குத்துறது 10ஆம் தேதி சோடு வாங்கன்னு சொன்னேன் இல்லை இருக்கட்டும் அது காது குத்துறேன் பார்ப்போம் வேணே காது குத்துறேன் பார்ப்போம் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதே நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு இன்னொரு அண்ணா வந்து உதவி செய்கிறதுக்கு முன்வந்திருந்தார் அப்போ அதனால் வந்து டக்குன்னு எனக்கு இந்த நேரத்தில் இந்த உதவியை வந்து செய்யக்கூடிய மருந்து அவர் அனுப்பின காசு உண்மையில் வந்து ஒரு பிரயோஜனமான இதுன்னு யோசிச்சு பாருங்க 2 பிள்ளைகளும் வந்து பாடு இல்லாமல் பட்டினியில் வந்து அழுறாங்கண்ணே அது ஐயோ அதெல்லாம் வந்து நீங்களும் இல்லாட்டி நான் 6 கட்டு எனக்கு இது நம்பிக்கை சரியா அந்த 1000 ரூபா காசை கொண்டு கொடுத்து அவைய திருப்பி அனுப்பியிருந்தா இங்கே கத்துறேன் நிலமா அவையன் கத்திப்பாங்க நான் இருந்து கத்திப்பேன் ஓகேக்கா இப்போ ரெண்டு சொன்னால் வந்து பிள்ளைகள் வந்து பால்மா இல்லாமல் பசியில் வந்து 2 ரெட்டை குழந்தைகள் அழுற நேரத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் மூட முடியாக கொண்டு இறக்கியிருக்கோம் அதனால் யோசிக்க தேவையில்லை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தந்திருக்கோம் நீங்கள் முடியாக குடிங்க சரியோ ஓகே அப்போ அந்த வகையில் பார்த்துன்னா வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து இந்த உதவியை செய்த ஒரு அண்ணா என்ன அப்போ அதனால் வந்து டக்குன்னு வந்து என்னால் அந்த உதவியை வந்து உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் இதை உங்களுக்கு செய்ததாரு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கஜே அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கா தான் வந்து இந்த உதவியை வந்து செஞ்சுருந்தவங்க இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா தான் வந்து இதை செஞ்சுருந்தவங்க 30,000 ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவங்க அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1589 1589 ஒரு 30,000 காசு வந்து அனுப்பியிருந்தவங்க அந்த 30,000க்குள்ளே சரியா 29,100 ரூபாய்க்கு என்ன இது நாங்கள் வாங்கி தந்திருக்கோம் உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன் அவங்கள அனுப்ப இது உங்களோட தேவையை வந்து எங்களால் வந்து நிறைவு செய்யக்கூடிய இருந்துச்சு உண்மையிலே நாங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வந்து கஜியாக்காவுக்கும் இந்த இடத்துல வந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் சொன்ன மாதிரி வந்து 11,589 கஜியாக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புங்க நீங்கள் கஜியாக்காவுக்கு இப்படி அந்த கஷ்டத்தில் இருக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு பால் இல்லாமல் இருக்கக்குள்ள இப்படி ஒரு உதவியை செஞ்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி சந்தோஷமா பெரிய சந்தோஷம் அந்த அக்காவும் 100 வருஷம் சந்தோஷமா இருந்து வாழும்
ஓகே இப்போ நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாதுண்ணே, நீங்கள் சொந்தமாக தான் எங்கள்கிட்ட மருமக்களும் வந்து சொந்தமாக இருப்பாங்கண்ணே. அப்போ அப்படி நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன். கொஞ்சம் கவலை அங்கே இரவு கத்தி தண்ணா சித்தி அப்படி கத்துன்னு நான் இருந்து பால் இல்லாமல். ஓ அவங்க அவ்வளோ கத்தணும் இதில் வளர்த்துனா கத்துங்க தூக்கி ரெண்டு பேரும் எப்படி கையில் வச்சு திரிக்கிறேன் வச்சு தேடிக்கேரா இருந்து பார்த்தா 12 மணி மட்டும் ப்ரோ ஒரு அளவுக்கு நித்திர கொண்டு தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் படுத்தேன் ப்ரோ நான் சரியா 2:30 அப்படி அந்த பிள்ளைய எழுப்பி வச்சு திருந்தேன் மூத்த உள்ளே அது தூக்கி வச்சு திருந்தேன். நான் ஒரு பக்கம் இருந்தேன் அது ஒரு பக்கம் இருந்து சிட்டியான காலையில் எடுத்து ஒன்றும் யோசிக்காதீங்க, ஒன்றும் யோசிக்காங்க. சகோதரமா நான் இருக்கேன் தம்பியா, குடும்ப தம்பியா, சரியோ பிள்ளைகளுக்கு மாமானா இருக்கேன். கண்களை கூட என்னது நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே. எங்கட அக்கா நீங்க பிறைய ஆள்றீங்க அவ்வளோ கத்துனது ரெண்டையும் உள்ள சரி அக்கா அழாதீங்க. அப்போ நாங்களும் வலிக்கிறப்பறம்னே இருட்டுப்பட்டு அப்புறம் யானை வேற போக நேரத்துக்கு அடக்கூடாது. 11ஆம் தேதி வாங்க காலையில் 11ஆம் தேதி காலையில் வரணும். எத்தனை மணிக்கு வரணும்? காலையில் வரணும். எத்தனை மணிக்கு 11ஆம் தேதி எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் என்ன இங்கே வரதான் மேடம் நாங்கள் வருவோம். காலையில் எத்தனை மணிக்கு வரணும்? வாங்கலாம் காலையில் ஒரு 8 மணி அப்படி வாங்க. 8 மணிக்கு வரோம் என்ன. சரி ஓகே. அப்போ நான் வலிக்கிறோம் என்ன. ஓகே மக்களே, இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் கஜியக்காவுக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கொள்கிறோம். எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். பின்னுக்கு வந்து அம்மா வச்சு கொண்டுங்க அப்படியே கத்துறாங்கண்ணே. டக்குன்னு பால் அடிச்சு கொடுங்க, டக்குன்னு அமைதியாகுவாங்க. சரியா? அப்போ நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறேன். ஓகே மக்களே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா அந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். Bye.